Hi, hello everyone. Welcome back to our Dhiya's channel. Today we are going to see non-stop English for beginners. பிகினர்ஸ்க்கு ரொம்ப குட்டி குட்டியான சென்டென்சஸ் இருந்துச்சுன்னா அவங்க நான்-ஸ்டாப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நம்ம சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் or Dhiya's channel. Learn well and talk well. Now let's get started the class. First one, நான் இங்கே உட்காரலாமா அப்படி சொல்லிவிட்டு நம்ம பஸ்ஸில் வேறு எங்காவது நம்ம கேட்போம் இல்லைங்களா, நான் இங்கே உட்காரலாமா அப்படின்னு எப்படி கேட்கலாம்? கேன் ஐ சிட்டியா அப்படி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்தது யார் அப்படிம்போது ஹூ இஸ் நெக்ஸ்ட்டு. எப்போ நான் அதை சொன்னேன், நீ தானே சொன்ன அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போ அதை சொன்னேன் அப்படி கேட்போம் இல்லைங்களா. அப்போது when did I say that அப்படி கேட்கலாம். அடுத்து என்னை சிரிக்க வைக்காதே அப்படின்னு. சில நேரங்களில் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கும்போது சில பேர் காமெடி பண்ணி சிரிக்க வச்சுருவாங்க. அப்போ என்னை சிரிக்க வைக்காதே அப்படிம்போது டோன்ட் மேக் மீ லாஃப் அப்படி சொல்லலாம். அடுத்தது திணிக்காதே. இப்போது ஃபுட்டாக இருக்கலாம் அல்லது சப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் கொடுக்கறது ரொம்ப இம்போஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா. அப்போ டோன்ட் இம்போஸ் அப்படி சொல்லலாம். அடுத்து டிக்கெட்டை கசக்காதே அப்படி. குழந்தைகிட்ட நம்ம பஸ்லேயோ ட்ரெயினில் டிக்கெட் வாங்கி போனால் உடனே டிக்கெட் வாங்கி கசக்கி வீசிடுவாங்க. அப்போது டிக்கெட்டை கசக்காதுன்னா டோன்ட் க்ரஷ் த டிக்கெட் அப்படி சொல்லலாம். அடுத்து இது உன்னுடையதல்ல, திஸ் இஸ் நாட் யார்ஸ் அப்படி சொல்லலாம். முற்றிலும் இல்லை அப்படின்னா முழுசுமா இல்லை அப்படின்னு. அப்சல்யூட்லி நாட் அப்படி சொல்லலாம். அது உண்மையல்ல அப்படிம்போது தட்ஸ் நாட் ட்ரூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், என்னை அழ வைக்காதே அப்படி சொல்லும்போது டோன்ட் மேக் மீ க்ரை அப்படி சொல்லலாம். நேற்று இரவிலிருந்து, எப்பிருந்து அப்படிம்போது நேற்று நைட்லேருந்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்போது சின்ஸ் லாஸ்ட் நைட் அப்படி சொல்லலாம். ஏன் கோவமாக இருக்கிற அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்டால் ஒய் ஆர் யூ ஆங்க்ரி அப்படி கேட்கலாம். அடுத்து நேர்மையாக இரு அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொன்னால் பி ஹானஸ்ட். பீனா இரு அப்படின்னு அர்த்தம். ஹானஸ்ட்னா நேர்மை. எல்லோரும் எங்கே, அவங்க எல்லோரும் எங்கே, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னா வேர் இஸ் எவ்ரி ஒன் அப்படி கேட்கலாம். அதை கவனிக்காதே, டோன்ட் நோட்டீஸ் தட் அது ஒரு பிரச்சனை அல்ல அப்படி சொல்லும்போது தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம் அப்படி சொல்லலாம். எந்த வயதில் அப்படின்னா அட் வாட் ஏஜ். இப்போது ஸ்விம்மிங் நான் சின்ன வயசுலேயே கற்றுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது எந்த வயசில் கற்றுட்டீங்க அப்படின்னு சொன்னால் அட் வாட் ஏஜ் அப்படி கேட்கலாம். அந்த தருணத்தில் அப்படி சொல்லும்போது அட் தட் மொமெண்ட் அப்படி சொல்லலாம். அவளுக்கு பவுடர் போட்டு விடு அப்படின்னு சொல்கிறோம். குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்புவாங்க, வெளியே கிளம்புவாங்க இல்லைங்களா. அப்போது பவுடர் ஹர் அப்படி சொல்லலாம். சீக்கிரம் முழுங்கு. ஒரு டேப்லெட்டு அல்லது ஃபுட்டு வாயில் வச்சுட்டே இருப்பாங்க, சீக்கிரம் முழுங்கு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா. ஸ்வாலோ இம்மீடியட்லி அப்படி சொல்லலாம். நான் உன் ஆலோசனையை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா ஐ எக்ஸ்பெக்ட் யுவர் சஜஷன் அப்படி சொல்லலாம். அவளை பயமுறுத்தாதே அப்படின்னா டோன்ட் த்ரெட்டன் ஹர் அப்படி சொல்லலாம். என் சீப் எங்கே, வேர் இஸ் மை கோம் அப்படி கேட்கலாம். I hope this class will be very useful to you. It is very easy to practice and communicate to others. Don't miss this class. If you like this class means please give your like and share to your friends. Don't forget to subscribe to our channel or Dhiya's channel. Thanks for watching.